இன்னைக்கு என்ன தலைப்பு? ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், குறைஞ்சது 25 லட்சம் பேருக்கு மேல இவன் பேசுனா நடுங்குவாங்க. பார்வோன் ராஜாவே நடுங்குவார். மோசே வந்துட்டான்டா, இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ண போறான். ஏம்மா, அவன் நினைச்சிருந்தா அவன் கூட இருக்க கூட்டாளிகளை வச்சு போட்டு தள்ளிருக்கனால முடியலையே. ஏன்? அவன் சார்ந்திருந்தது தேவன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. அவன் யாரையும் நம்பல. நீயும் நானும் சொல்றேன் பாருங்க, நீங்களே யாரையும் நம்ப வேணாம். தேவனை நம்பும் பொழுது தேவன் எல்லா ஜாதியும் உனக்காய் சொந்தமாய் கொடுப்பார். சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்க ஆசீர்வாதமே உங்களுக்கு தடையா இருக்கலாம், இல்ல உங்க தரிசனமே உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கலாம். நீ கவலைப்படாத. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. உன்னோடு கர்த்தர் இருக்கிறவர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ எவ்வளவாய் தனிமையா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அந்த குழியிலேயும் தேவன் அவனோடு இருந்தார். அடிமை சனத்திலும் தேவன் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார்.